குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம தயோங்கிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜங்குக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம தயோங்க்கு போடலல்ல, சரி அதனால தான் இப்போது தயோங்க்கு ஜங்குக்கு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போடலாம். தயோங் அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நீங்கள் வந்து யார் கையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற பொண்ணு. ஸோ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தா தயோங்கு, அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க ஜெயோப். ஓகேவா? ஸோ தயோங் வந்து ஒரு டீசெண்டான பொசிஷனில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா? ஸோ அவங்களோட சொந்த கம்பெனி. இந்த இன்ட்ரோ போதும், நம்ம கதையை கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் போட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைன் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது தயோங் தான் லைக் ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கான். ஹலோ, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சூன் வந்துடுறேன், கொஞ்ச நேரம் சமாளிப்பா. ஆ ஓகே ஓகே சரி வெய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வச்சிடறான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்க போல். ஸோ அவன் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த லைக் ரிலீஸ் ஆகிடுது டிராஃபிக்லேருந்து. அவன் வேகமாக கார் எடுத்து போயிட்டுருக்கான். நீங்கள் ஆக்சுவலாக ரோட் கிராஸ் பண்ண நின்றுருப்பீங்க. உங்களுக்குமே டைம் ஆகிடுச்சு போல். ஸோ நீங்களும் டக்குன்னு சரி கிராஸ் பண்ணிடலாம், அங்கே தூரத்தில் தானே வருது காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணுறீங்க. ஸோ கிராஸ் பண்ணும்போது அந்த கார் அப்படியே இடிக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட்டில் லைட்டாக அவங்க காலில் பட்டுடுச்சு, அந்த அளவுக்கு ஜஸ்ட்டில் வந்து நிற்குது. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. யோ, என்ன கார் எப்படி ஓட்டிகிட்ருக்க? இது என்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடன்னு நினப்பா? பார்த்து வர மாட்டியா? கொஞ்சம் விட்டுருந்தா என்னை இடிச்சு கீழே தள்ளியிருப்பா போல். பார்த்துக்கோ, எனக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்று அவ்வளோதான், எங்கள் வீட்டில் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். இதில் என் மேலே தப்பா அவன் மேலே தப்பா? வந்தது என்னமோ என் மேலே தப்புன்ற மாதிரி இப்படி பேசுகிறா அவள அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைக் நீங்கள் கத்திட்டு இருக்கீங்களா. ஸோ அப்படியே அவன் இறங்க போகிறான். லைக் அங்கே நிறைய டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கிராஸ் பண்ணி போயாச்சு. கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டீங்க. அவன் மேலே தப்ப வச்சுக்கிட்டு எவ்வளோ திமிரா பேசுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டான். ஸோ நீங்களுமே அப்படியே ஆஃபீஸ்க்கு போயாச்சு. இங்கே லைக் ஈவினிங் முடிச்சுட்டு தேங்க வரான். அவங்க வீட்டில் வந்து எல்லாம் செம்மையாக கூட்டமாக இருக்குது. எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடாக கேட்குறான். தயோங் வாப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க அப்பா தான், டே நாளைக்கு ஜெயோப்புக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா சொல்லவே இல்லை. ஆமாண்டா, திடீர்னு தான் முடிவு பண்ணது. என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா, அதனால தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாண்டா. சரி அப்படியே பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஜெயோப்பும் ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறான். என்னன்னா என்ன வெக்கம், அப்படியே மூஞ்சில் அப்படியே தாண்டம் ஆடுது. கல்யாண காலம் அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறான். லைக் லைக் ஜெயோப் தான், டேய் சும்மா இருடா, அம்மா அப்பா கேட்டாங்கல்ல, அதான் என்னால் மறுப்பு சொல்ல முடியல. ஓ சார் அந்த அளவுக்கு நல்லவரா? தே உண்மைதியா இருடா. சரி அப்போது என் எக்ஸுக்கு நான் ஒரு தூது போட்டு வந்துடுறேன். டேய் கொல்ல போகிறேன்டா உன்னை. என்ன 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா விளாண்டுருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜெயோப்க்கு வந்து ஒரு லவ் இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கேடுகெட்ட பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயம் லைக் வந்து எல்லா பசங்கக்கிட்டையும் அவ்வளோ லைக் வலிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க பொண்ணு. ஸோ இந்த விஷயம் வந்து லைக் தயோங்க்கு தெரிய வந்து தயோங் வந்து ஜெயோப்கிட்ட சொல்லி ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்கள் வீட்டில் பார்ப்போம். மா, எதுக்கு என்ன சீக்கிரம் வர சொன்னீங்க? வயன், நாளைக்கு உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களாம், அதுக்கு தான் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட சொல்லவே இல்லை? எங்களுக்கே தெரியாதுடி. திடீர்னா உங்கள் அக்காவை நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்தாங்களாம், அதான் அவங்க பையனுக்கு பேசி முடிச்சிடலான்னு. அம்மா என்ன சொல்கிற? என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? வயன், எங்களுக்கே மதியானம் தானே நியூஸ் வந்துச்சு. சரி நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிக்கலாம் தான் இந்த மாதிரி அப்படின்னாங்க. ஸோ உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. ஜெஸ்ஸி என்னடி ஹாப்பி போல்? அப்போல்லாம் இல்லை, நான் மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தேன்டி, அவனும் ரொம்ப அழகாக இருந்தான். மேடம் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு
பையனே வேணாம், மேரேஜே பண்ண மாட்டேன் அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன? வயன் சும்மா இருடி. அது முன்னாடி சொல்லிட்டு இருந்தேனா, ஆனா அந்த பையனை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சுடி. ரொம்ப அழகா இருந்தான். அதுவும் இல்லாம அவன் சொந்தமா டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சிருக்கானா. ரொம்ப அழகா இருக்கான்டி, ஹேண்ட்ஸமா. ஓஹோ! ம், ம், ம். நடக்கட்டும், நடக்கட்டும். சரி, சரி. யாராவது அவங்க தம்பி எதா இருந்தா சொல்லு, நான் கட்டிக்கிறேன் அப்படின்றீங்க நீங்க. உங்க அக்கா அடிச்சுட்டு, ஏய் நிஜமாலுமே நீ கேட்ட மாரி ஒரு தம்பி இருக்காங்களாண்டி. நல்லா இருந்தா பேசி முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஏய் நான் சும்மா சொன்னேன். அதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல கட்டிக்கூடாதுடி. அது எப்பவுமே பிரச்சனை தான். வாயான், நீயும் நானும் அப்படி கிடையாது. உனக்கு எதுனாலும் நான் இருப்பேன். எனக்கு என்னனாலும் நீ இருப்ப. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. 2 பேருமே ஒரே வீட்ல கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னு சொல்றா. ஸோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நல்லா தான் இருக்கு, பார்ப்போம் அப்படின்றீங்க. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அக்காவுக்கு சாரீலாம் எடுத்து கொடுக்குறீங்க. அது அழகா அந்த லைக் அயன்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சாரீ டிராஃப்டிங்காக ஏதோ சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஸோ அதை அழகாக அயன் பண்ணி அந்த லைக் அந்த முந்தானிலாம் வைப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. தென் லைக் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். எல்லா வீட்லேருந்தும் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க போல். ஏன்னா வந்து ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லைன்னா செம்ம சோம்பேறி ஆகிடுச்சு. நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ எல்லாருமே கிளம்பியாச்சு. நீங்கள் கிளம்பியிருப்பீங்கன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா தான், வயன் என்னடி பண்ணுற? அம்மா மணி எத்தனை? மணி 7ஆ? அட நாயே, மணி 9டி. என்ன மணி 9ஆ? அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாக்கை பார்க்குறீங்க. மணி 9. அம்மா நான் என்ன சொன்னேன்? உங்களை 7 மணிக்கு எழுப்ப சொன்னல. ஏய் நீ அலாரம் வச்சிருப்பேன்னு நினச்சேன்டி. அம்மா இப்போ பாருங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பொண்ணு பார்க்க வரல, நீ போய் கிளம்பு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வச்சு போகிறீங்க. லைக் 9:30க்கெலாம் அவங்க கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தோடனே எல்லாம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறாங்க. ஸோ லைக் ஜியோ அப்போ பார்த்தோன்னா அவ்வளோதான், உங்கள் அக்காவுக்கு செம்ம ஷை ஆகுது. ஸோ லைக் அவரும் வந்து அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. அவங்க வந்து உங்களை லைக் உங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க அக்காவை பற்றி விசாரிப்பாங்க. எல்லாமே பிடிச்சதுனால தான் அவங்க வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ இப்படியே வந்து லைக் எல்லாருமே லைக் பொண்ணை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், ஆமாம் டே ராம், பொண்ணு உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது தானே? ஆமாம் ஒயன். எங்கடா அவளை காணவே காணோம். அவள் மாடியில் இருக்காடா. மேபி ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரிடா, ஓகே ஓகே நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வரட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் தயங்கண்ணா, டேய் நான் ரெஸ்ட் ரூம் போடும்டா, கேட்டு சொல்கிறியா? டேய் இங்கே வந்தால் மானத்தை வாங்குவியா? டேய் அப்புறமேட்டு போய்க்கலான்னு நினச்சேன்டா, இப்போ வர ஜூஸ் குடிச்சேன்னா எனக்கு இப்போ போயே ஆகணும். சரி இரு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜெயோ வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு நியூஸ் போய் ஸோ அவங்க அப்பாவுக்கு போயிட்டு அவங்க அப்பா லைக் உங்கள் அப்பாவுக்கு வருது. ஸோ கேட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அங்கிள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து போகிறான். ஏய் நான் வரணுமாடா அப்படின்னு ஜெயோ கேட்குறான். இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் படி ஏறி அப்படியே போகிறான். அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறான். கொஞ்சம் நல்லா பெரிய வீடு தான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அங்கே போனால் லைக் ரைட் சைடு எடுத்தோன்னா 2 பக்கம் ஆப்போசிட் இருக்குது. 2 டோர்ஸு. இதுவா அதுவா, அதுவா இதுவா, இதை கேட்க பறந்துட்டானே. இப்போ எதில் போய் திறக்கிறது? லைக் அப்படியே சரி நம்ம ரைட்லேயே போவோன்னு சொல்லிட்டு ரைட் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக அது ஓப்பன் ஆகுது. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டான். பார்த்தா நீங்கள் அங்கே சாரியை எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் குளிக்கிறதுலே அவ்வளோ லேட் பண்ணுவீங்க. ஸோ குளிச்சுட்டு புடவை வந்து கட்டுறதுக்கு ஜாக்கெட்லாம் போட்டுட்டு மேலே அந்த முந்தானி எடுத்து வச்சிட்டிங்க. கீழே வந்து அந்த பட்டெல்லாம் எடுத்து வைப்பாங்கள்ல சொருவறதுக்கு, ஸோ அதை எடுத்துகிட்ருக்கீங்க. அங்கே தேவன் வந்து எதார்ச்சமாக தான் வந்திருப்பான். வந்து பார்த்துட்டு அப்படின்றான். நீங்கள் கேஷுவலாக உங்கள் அம்மா தான் வராங்க போல். உங்கள் ரூம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்பா யாருமே வரமாட்டாங்க. யாரும் வரதுனாலும் நாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ உங்கள் அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தாங்க நிற்கிறது தயங்க. யார் நீங்கள்? ஏன் ரூம்க்கு எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
சாரி அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். சாரிங்க, நான் ரெஸ்ட் ரூம் வந்தேன். ரெஸ்ட் ரூம் ஆப்போசிட். ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஓடினான். ஐயோ என்னடா பண்ணி வச்ச தேவை, ஒரு பொண்ணை இப்படியா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் உள்ளே ஓடிடுறான் பாத்ரூம்குள்ளே. நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டீங்க. யார் அவன், எதையாவது பார்த்துட்டு போனோம், அவன் ஏன் கதவை டாப்பாக போட்டிருக்கலாம், அவன் யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேஸ் ஞாபகம் இல்லை. அவங்க ஆக்சுவலாக நீங்கள் திட்டம் போது காருக்குள்ளே தானே இருந்திருப்பான், அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸ் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புடவை கட்டிட்டு அதுக்கு கீழே வரீங்க. தேவங்குமே உங்கள் ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் யாரோ சாரி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் அப்படியே திரும்பிட்டான். ஸோ அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கீழே நின்றுட்டு இருக்கான். இங்கே வந்து நீங்கள் அப்போ தான் புடவை கட்ட வரீங்க. வந்தோடனே எல்லாருமே பேன் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கார்ஜியஸாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நல்லா லைக் எப்படி சொல்கிறதுன்னா கோல்டன், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி அழகாக ஒரு பட்டு புடவை, அதுக்கப்புறம் லைக் பூராஞ்சாடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு அது அப்படி தலை கீழே சடை கீழே வந்து ஒரு பூ வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே நடந்து வர்றீங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வாவ் டேய், உன் பொண்ணு மட்டும் இல்லை, உன் சின்ன பொண்ணுமே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசாமல் தேவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. சும்மா தாண்டா கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும் அவன் பொண்ணும் அப்படி சொல்கிறாங்க. சரிடா, அப்போது என்ன சொல்கிற, சீக்கிரமாக கல்யாணம் வச்சுக்கலாமா? ஏய் நானும் அதாண்டா சொல்லலான்னு வந்தேன். இன்னும் 1 மாதத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கான், அப்போவே வச்சுக்கலாம். டேய் அவ்வளோ நாள்லாம் இழுக்க வேணாண்டா, எனக்கு என்னமோ இன்னும் 3 நாளில் வச்சுக்கலான்னு தோணுது. உனக்கு ஓகே தானே? சரிடா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெடி பண்ணணும் தானே, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே சுமூகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் தான் சரி யதார்த்தமாக பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜெயோப்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே மாமா நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவங்க நிற்கிறான். இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தான் தெரியுது லைக் அவன் நீங்கள் திட்டினவன். அடப்பாவி, ஐயோ இவன் வேற அன்னைக்கு உங்கள் அப்பா வீட்டு ரோடான்னு வேற கேட்டான், ஏதாவது போட்டு விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ இங்கே தேவங்கண்ணா அவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மோக் பண்ணுறான். என்ன அன்னைக்கு அசிங்கமாக பேசுன்ட்டு சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள்லாம் வேணாம் 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 அப்படியே 2 பேரும் பேசிக்கிறீங்க. தேவங் என்னப்பா சொல்கிற, ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்ன சொல்லவா, வேணாம் வேணாம் சொல்லாத. நீங்கள் ஆக்சுவலாக அசிங்கமாகவும் கேட்டிருப்பீங்க, அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வார்த்தையை தான் கேட்குறான், சொல்லவான்ட்டு. அதுக்கப்புறம் லைக் வேணாம் வேணான்றீங்க. இங்கே வந்து தேவங் ஒன்னதான் அப்படின்றாங்க. சொல்லுப்பா, என்ன இன்னும் 3 நாளில் வச்சுக்கலாம் இல்லை கல்யாணத்தை? ஓகேப்பா, எல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இவனும் நல்லா தான் இருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரிஞ்சா அன்றைக்கி திட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசில் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ வித்தின் 3 டேஸ்க்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடியுது. உங்களுக்கு நீங்களும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கெலாம் போகல, ஒரு 4 டேஸ் கிட்டத்தட்ட லீவ் சொல்லியாச்சு. இங்கே தேவங்க வீட்லேயுமே நல்லா ஒர்க் பண்ணுறான், தேவங்குமே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேவா. ஸோ அவனும் ஆஃபீஸ் போகல. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். 3ஆவது நாள் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மேரேஜ், ஓகேவா. அதுக்கு ஈவினிங் நெக்ஸ்ட் டே மேரேஜ், ஈவினிங் வந்து ரிசப்ஷன், ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த 3ஆவது நாள் சொன்னால, ஸோ அன்றைக்கி தான் நல்லா லைக் பல்லு எப்படி அப்போ தான் மணி 11 இருக்கும். அப்போ தான் பல்லு விளங்கிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது, முட்டியோடு இருக்குது அந்த ஷார்ட்ஸு. அது லைக் சின்ன ஒரு டாப் மாதிரி போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டுருக்கீங்க பல்லு விளக்கிட்டு. ஒயன் இப்படியே ஆடிட்டுரு, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. ஸோ நீங்கள் தான் மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, என்னை இப்படியே தான் கல்யாணம் பண்ணிப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பல்லு விளக்கிட்டு ஆடிட்டுருக்கீங்க, பாட்டை போட்டுட்டு ஸ்பீக்கரில் அதுவும் போட்டுட்டு நல்லா குத்து பாட்டாக போட்டு ஆடிட்டுருக்கீங்க. 5 மினிட்ஸ்லேயே தாங் வந்துடுறான். வந்துட்டு லைக் சரி உங்கள் லைக் அளவு ஜாக்கெட் வாங்கிறதுக்காக வந்திருப்பான், உங்கள் அக்காவோட அளவு ஜாக்கெட்டு. ஸோ ஈவினிங்காக தைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜாக்கெட் வாங்கலான்னு வந்திருப்பான். டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டான். அன்னைக்கு புடவை கத்திட்டு குத்து வழக்கு மாதிரி நின்றுட்டு இருந்தா
இன்னைக்கு என்ன டப்பாங்குத்து ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அவன். பாவி அதெல்லாம் நடிப்பாடி அப்படின்ற மாதிரி. உன் ரியல் கேரக்டர் தான் எனக்கு தெரியுமே, அன்னைக்கே பொழந்து கட்டினவ தானே. பாவம், உன்னை கட்டிக்கிட்டு நான் எப்படி தான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸு. வாங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து தயங்குமே மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டி இது அத்தைன்னு சொல்லுப்பா அப்படின்றாங்க. அத்தை இந்தாங்க, இது இந்த ஜாக்கெட் வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள், இல்லைனா அண்ணியோட ஜாக்கெட் கொடுங்க அப்படின்றாங்க. சரி இருப்பா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்பயுமே ஆடுறது நிறுத்தவே இல்லை, இந்த பக்கம் திரும்பிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. உங்கள் பின்னாடி பார்த்த மாதிரி தான் தயங்க இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் ஆடிட்டு இப்படி திரும்புறீங்க, பார்த்தா தயங்க வாயில் ஈ பூந்துடும் போல இருக்கு, அந்தளவுக்கு வாயை பழந்துட்டு பார்க்குறான். தயாங் நீயா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறுத்திங்க செம்ம சாக்கு. ஏய் என்னடி இது அப்படின்றான் கீழேருந்து மேலே வரையும் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஐயோ போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க வெக்கப்பட்டுட்டு. ஏன் முன்னாடி இப்படி இருக்கணும். என்ன பண்ணுறது, இந்நேரம் கல்யாணம் இருந்தால் தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தானே ஆகணும், இப்போ தானே என் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகுது அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே கதவை லைட்டாக திறந்துட்டு பார்க்குறீங்க. உங்கள் ரூமே தான் பார்த்துட்ருக்கான், நீங்கள் எப்போ வெளில வருவீங்கன்னு. நீங்கள் அந்த லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணுறான். இந்த பொறுக்கி எதுக்கு இங்கே வந்தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு குளிக்க போயிட்டீங்க. ஸோ இருப்பா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. இல்லை ஆண்டி நான் அத்தை சாரி அத்தை, இல்லை அத்தை நான் டைம் ஆகிடுச்சு, இங்கே போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில ஒர்க்லாம் இருக்குது அத்தை, நாளைக்கு மேரேஜ் இல்லை. சரிப்பா சரிப்பா, அடுத்த தடவை வந்தால் வரணும், கண்டிப்பாக அத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, தயங்க இல்லை. சே போயிட்டானா, இருப்பானோன்னு நினச்சேன், நமக்கு கொடுத்து வைக்கல அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க, லாங் ஸ்கர்ட், ஓகேவா? ஸோ டாப் வந்து ஓரளவுக்கு மீடியமாக நல்ல டாப் தான். ஸோ இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே கார்டன் போய் பார்க்குறீங்க. சரி போய் செடிக்காவது தண்ணி ஊற்றலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ செடிக்கு எடுத்து தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே பேக்கில் வந்து அப்படியே உங்கள் இடுப்போடு ஹக் பண்ணுறாங்க. யார்? ஏய் நான் தாண்டி தயாங். அதுக்குள்ளே என் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்ட போல. தட்ஸ் தயாங். சரி சொல்ல, எதுக்கு அந்த மாதிரி ஆடின? தயாங் அது இனிமேலும் அப்படி போட்டுட்டு ஆடக்கூடாது, அப்பா இருப்பார்ல. இருப்பாங்க. அப்போது என் முன்னாடி மட்டும்தான் நீங்கள் இப்படி இருக்கணும். ஏன் நான் உங்கள் முன்னாடி மட்டும் இப்படி இருக்கணும்? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போது என் முன்னாடி மட்டும்தான் நீ எப்படி இருக்கணும். இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? என்னை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை பார்த்த அடுத்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போது பல நழுவி பாலில் விடுற கதையா? உங்கள் அம்மா அப்பா, ஏன் அம்மா அப்பா அந்த பிளானில் தான் இருக்காங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ என்னுடையவ சூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். உங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவன் அதுக்குள்ளே போயிட்டான். உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, ஹார்ட் அப்படி துடிக்குது. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இவன் என்ன இப்படி வந்து நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது, போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க உள்ள. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும் மேரேஜுக்கு தான். இப்போது நீங்கள் வந்து அழகாக ஒயிட் வித் பர்பிள் கலர் வந்து ஹாஃப் சாரீ போட்டிருக்கீங்க. தயாங் வந்து உங்களை மாதிரியே அவன் அதே மாதிரி பர்பிள் வித் ஒயிட் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருக்கான், கோட் மாதிரி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்கள் அக்கா வந்து ஒயிட் வித் பிளாக்ன்ற பாருங்க, இது ப்ளூ கலர், ஓகேவா? கடல் நீல கலர். தயாங்குமே அந்த கலர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் 2 பேருக்குமே சூப்பரான மேட்ச்சு. உங்களை பார்த்துட்டும் என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. ஸோ அந்த ஐடியாவை ஏற்கனவே ஐடியா இருக்கும் உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே.
ஸோ இந்த ஐடியா வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே கேட்குறாங்க. "என்ன அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை ரெடியா?" அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே அந்த ஒரு ஐடியா வந்து நல்லா இருக்கே! இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே! ஸோ அவங்களும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாகட்டும், நீங்க வந்து அவங்க அவங்க அக்கா பக்கத்துல இருந்து மாலைலாம் சரி பண்றது, அந்த நலுங்குலாம் வச்சாங்கன்னா அதெல்லாம் தொடச்சு விடுறது. ஸோ அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்க எல்லாருமே சாப்பாடு பரிமாறினோனே, நீங்களும் போயிட்டு பரிமாறுறீங்க. "சாம்பார் போட்டுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊத்திட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அவன் ரசம் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்துட்டு நீங்க 2 பேரும் பார்க்கவே இல்ல. ஸோ இங்க பரிமாறிக்கிட்டே இந்த பக்கம் திரும்புறதுக்கு நீங்க திரும்புறீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபுல்லாவே அந்த சாம்பார் உங்க மேலயே ஊத்திக்கிச்சு. "டேய் பொறுக்கி!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. ஸோ சில பேர்லாம் பார்த்துட்டாங்க. "வயன் சாரி ஏன் தேவங்க இப்படி பண்ண?" "ஏய் நான் சத்தியமா கவனிக்கலடி. தெரியாம பண்ணிட்டேன். சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய இழுத்துட்டு போறான். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்றாங்க. ஸோ இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த இதெல்லாம் தொடச்சு விடுறான். இருந்தாலும் அந்த கரை போவே இல்ல. நான் ஆசையா எடுத்தேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க சேடா. "ஏய் அதுக்கு என்ன? உனக்கு இப்போ ஹாஃப் சாரி தானே வேணும். இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே இரு" அப்படின்ட்டு போயிடுறான். போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வரான். அழகா இது நீங்க போட்டிருந்த மாரியே ஆனா கலர் வேற ஓகேவா? எல்லோ வித் ஒயிட் இப்போ. ஸோ தேவங்குமே அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் மேலேயும் சாம்பார் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜோடியாக இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கான். பார்த்துட்டு தயாங் இதை போட்டால் நம்ம 2 பேரும் ஜோடியாக இருக்க மாதிரி இருக்கும் தயாங் வேணாம். ஏய் இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இருந்தோமா? இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தோம். எல்லாருமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கூட கேட்டாங்க. என்ன? அப்பெல்லாம் இல்லை நான். ஆ அப்படி இல்லையா? ஆனால் எனக்கு அந்த ஐடியா இருக்கே. ம் எனக்கு அந்த ஐடியா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. எங்க போற? இரு. நான் ஹாஃப் சாரி மாத்தி விடுறேன். இது நீ மாத்தி விடுறியா? தயோங் இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். அதுக்கு இங்க வா. நான் மாத்தி விடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு இழுத்துட்டு போயிடுறான். இருக்கிறதுலே லாஸ்ட் ரெஸ்ட் ரூமு. அது வந்து குளிக்கிற மாதிரியும் இருக்கும் ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கேப் அதிகம். சாரி அவரு. எது? அதெல்லாம் முடியாது. ம் சாரி அவரு அப்படின்றான். முடியாது முடியாது. நான் எதுக்கும் முன்னாடி ஆகணும்? அதெல்லாம் முடியாது அப்படின்றீங்க. ஏய் அவரே எப்படி இருந்தாலும் நான் தானே உன் புருஷன். நானே சொல்கிறேன் அவரு. எல்லாத்தையும் என்னால் முடியாது. என்ன வேணா சொல்ல செய்கிறேன். அதுக்குன்னு இதெல்லாம் முடியாது அப்படின்றீங்க. சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனே ஊக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க உங்கள் கையை வச்சு. ஹே ஒன்றே இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆஃப் சாரி மட்டும்தான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நானே மாற்றிக்கிறேன். மாத்தாப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீ வெளில போ நான் மாற்றிக்கிறேன். இல்லை என் முன்னாடி தான் நீ மாற்றணும். இல்லை நான் மாற்ற மாட்டேன். வயன் நீங்கள் அப்படியே முறைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மாற்றுறீங்க. ஒரு மாதிரி ஷை ஆகுது. அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. திரும்பினாலும் தெரியும் தான். போடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணுறீங்க. அவன் பார்த்துட்டு இப்போ தாண்டி செம்மையாக இருக்க. அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கவா? தான் பொறுக்கி மாதிரி பேசாத. ஒன்றும் வேணாம். கொஞ்ச நாள் போகட்டுமே. அப்போ உனக்கு விருப்பம்தான். தயாங் போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே அவனும் வெளில வரான். 2 பேர் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இப்போ தான் வேறு கலரில் இருந்தாங்க, இப்போ 2 பேர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காசிப் போகுது. ஸோ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான். தயாங்க என்ன வயன் அப்படின்றானுங்க. ஆமாம் அவள் தான் என் பொண்டாட்டி. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியாடா? இந்த தயங்கையே சாச்சிட்டாடா அவ. அப்போது அவளை தானே நான் கல்யாணம் பண்ணோம். ஏதோ நீ பேசுகிற பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் நீங்கள் மேடையில் இருக்கீங்க. ஸோ உங்கள் அக்காவை நீங்கள் லைக் அந்த மாலைலாம் இது பண்ணுறது. ஸோ இங்கே அவங்க வந்து அந்த சந்தனம் சொன்னல அதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான் ஜெயோப்க்கு. டேய் நீ என் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியலையேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவா உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். ஆனால் இப்போது உனக்கு ஒன்று தெரியாதுண்ணா. எனக்கும் அவளுக்கும்
நல்லா செட் ஆயிடுச்சுண்ணா. அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 பேருக்கும் தான் கல்யாணம்ண்ணா அப்படின்ட்டு வெட்கப்பட்டு சொல்றான். அட நாயே! அப்போ என் கல்யாணத்துக்கு வரல. உன் கல்யாணத்துக்கு ஸ்டார்ட் அப் பண்ணா இங்க வந்திருக்க. அப்படின்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஒரு மண்டையிலே கொட்டுறான். இங்க பாரு ஃபோட்டோ குடு. அண்ணி பார்க்குறாங்க பாரு ஃபோட்டோவ குடு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜெயப்ப திரும்பினான். ஒழுங்கா இருந்துக்கோ. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஃபர்ஸ்ட்டு நாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்றான். டேய் அண்ணா நீ வேற. நானே குழந்தை பெத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு கேட்கல. மேல சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல அதனால. ஸோ லைக் அப்படியே நீங்க பார்க்குறீங்க என்னமோ சொல்றான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஜெயப் தான். டேய் தம்பி அதுக்குள்ள அவசரப்படாதடா அப்படின்றான். ஸோ 2 பேரும் ஃபன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க உங்க அக்கா தான். வயன் என்ன அங்கே பார்வை போயிட்டு இருக்கு? அக்கா ஒன்றும் இல்லை. எனக்கு தேவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ வயன் சரியில்லடி நீ. அக்கா போக்கா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை ரோட்ல தான் பார்த்தேன். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்றீங்க. உங்க அக்கா விழுந்து சிரிக்கிறா. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு அப்படி என்ன சொன்னா இந்த பொண்ணு இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே நல்லபடியா அந்த மேரேஜும் முடிஞ்சு எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் லைக் ரிசப்ஷன் ஒரு 6, 7 மணிக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்போ லைக் டைரக்ட்டா உங்க அக்கா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க போயிட்டு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துடுற மாதிரி. தென் ரிசப்ஷனுக்கு இங்கேருந்து கிளம்பி போற மாதிரி. ஓகேவா? இதுதான் பிளான். ஸோ எல்லாருமே அதைப்படி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. சில பேர் தூங்கியாச்சு. இப்போ அவங்க செம்மையா தூங்கிட்டான். புள்ள பாவம் காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இங்கே நீங்களுமே செம்ம டயர்டில் தூங்கிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். 6 மணி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாமே கிளம்பி வந்தாச்சு. இங்கே ஜியோப் வீட்லேயும் கிளம்பி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்திருப்பாங்க மண்டபத்துக்கு. உங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க லைக் தேடிட்டு இருக்கான் அவங்கள. என்ன இவ்வளோ ஆளே காணோம். நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்க அக்கா கிட்ட கேட்குறான். அண்ணி வயனுங்க. ஏய் அவ வரலடா. அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால வீட்டிலேயே இருக்காடா. அண்ணி என்ன சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா. அவளுக்கு உடம்பு சரியில்லடா. ரொம்ப முடியலன்னு சொன்னா. சரி எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அதனான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ணலடா அப்படின்றாங்க. அவன் ஒரு மாதிரி டல்லாகிட்டான். சரி சரி டல்லாகாத. எதையாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கிளம்பிடு. கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்றாங்க. ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஜெயப் தான். ஏய் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுதாடி அப்படின்றாரு. என்னங்க விடுங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறேங்க. சரி அவங்க அக்கா சொல்கிறா. அதோட 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் இருக்கான். கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ சாப்பிட்றாங்க. எல்லாமே சாப்பாடு இது பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறான். ஆன்ட்டி உங்கள் அம்மாவை தான். எத்தனை தடவை சொல்லியிருக்கா அத்தைன்னு கூப்பிடு. அத்தை வயன் வரலப்பா அப்படின்றாங்க. தெரியும். நான் போய் இந்த ஸ்வீட் கொடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் அம்மாவும் சரி போய் கொடுத்துருவாப்பா அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். பார்த்தா செம்ம மழை. செம்மையாக அடிக்குது மழை. அதில் அந்த புள்ள பாவம் நனைஞ்சிட்டே வந்துடுச்சு. ஸோ அப்படியே கதவை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு வெளில வந்தேன். வயன் வயன் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. லைக் காலைலேருந்து கொஞ்சம் வேலை செஞ்சது. கொஞ்ச நாளாகவே ரொம்ப வேலையாக இருந்திருக்குமா. அதனால உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறீங்க. கண்ணே தெரில அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டீங்க. யார்? வயன். அப்படியே அப்போ தான் நல்லா தெளிவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தயாங் நான் தான். என்ன எதுக்கு வரல? அதுவா எனக்கு உடம்பு சரியில்லை அதான் வரல. நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவா உன்னை பார்க்கறதுக்கு. ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ வருவேன்னு. உடம்பு சரியில்லை வரலன்ட்ட. என்கிட்ட ஒரு தடவையாவது இன்ஃபார்ம் பண்ணியா? நான் இன்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப முடியலையா நல்லா தூங்கிட்டேன் அப்படின்றீங்க.
ஸோ அப்படியே தொட்டு பார்க்குறான். லைட்டாக அப்படியே ஃபீவராக இருக்குது. சரி வா, எதுக்கு நீ வந்த? இந்தா இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படி சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிட்டு, சரி நான் தான் கொடுத்துட்டேன்ல கிளம்பு அப்படின்றீங்க. எது? இங்கே பாரு உனக்காக எப்படி நனைஞ்சு வந்திருக்கேன் அப்படின்றான். ஸோ அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக அந்த புல்லை நனைஞ்சு வந்திருக்கு. ஐயோ இருங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அந்த ஸ்வெட் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, ஒரு இது மாதிரி பனியன் மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாம் ரெண்டுமே எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக அது பாய்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பாய்ஸ் போடுறது மாதிரி ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏய் இது என்னடி ஆம்பளை பசங்க போடுறதுலாம் வச்சுருக்க? அதுவா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஆக்டர் அது போட்டிருந்தாரு. ஸோ அதனால் வாங்கிட்டேன் அப்படின்றீங்க. ஓ மேடம்க்கு அந்த அளவுக்கு கிரேஸியா? ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, அதனால தான் அப்படின்றீங்க. சரி நீங்கள் போடுங்க, நான் போய் டவல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்குள்ளே அவன் மாற்றிக்கிறான். ஸோ அப்படியே வந்து நீங்கள் அந்த டவலை எடுத்து லைக் அந்த துடைக்கிறீங்க தலையை. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்ருக்கோம், குழந்த மாதிரி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லையே, என் பொண்டாட்டியை ரசிச்சிட்டு இருக்கேன். ஆ பொண்டாட்டியா? சார் இன்னும் நம்ம 2 பேரும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டியா? ம் எனக்கு பொண்டாட்டி தான்ப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தலையை தொடச்சி விட்றீங்க. சரி இரு நான் உனக்கு ஏதாவது காஃபியாவது போடுறேன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு கிச்சனில் காஃபி போடுறீங்க. பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. ஐயோயோ இந்த லைட்டு வேறு எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த லைட் கிடைக்கல. ஸோ நீங்கள் டார்ச் லைட்டை வச்சுட்டு கேண்டில் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிச்சனில் இருக்கும், அதை எடுத்து அப்படியே கொளுத்திட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே காஃபி போடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் போட்டுட்ருக்கும் போதே பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவன் சில்லுன்னு அப்படியே அந்த கை வந்து 2 கை அப்படியே உங்கள் ஹிப்போட அவன் ஸ்டொமக்கில் அப்படியே இருக்கிறான் பேக்லேருந்து. நானே தான், கவலைப்படாத, என்னை தவிர எவனும் மேலே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கு கிட்ட வந்து, வா சூப்பராக இருக்க வான், இந்த ஸ்மெல்லு தான் அப்படி இழுக்குது என்ன. போய் உட்காருங்க. உட்கார மாட்டேன். நீ காஃபி போடுறல, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுற விதம் தான் பார்த்தாலே தெரியுது, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் உட்காரவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே நின்று காஃபி போடுறீங்க. ஸோ அவன் விடவே இல்லை, அங்கங்கே டச் பண்ணுறான், அங்கங்கே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த காஃபி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பனியன் போட்டிருப்பேன் சொன்னால, ஸோ அப்படியே உள்ளே போகுது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு லைக் அப்படியே மேலே போகுது கை. டே பொறுக்கி என்ன பண்ணுற நீ? என் பொண்டாட்டி இல்லை, என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். தயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம். போய் உட்காருங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் செம்மையாக இருக்கான். நீங்கள் திரும்பினோன்னு லைக் எப்படி சொல்கிறது, லைக் அந்த அந்த தலையை தோட்டி விட்டது அந்த லைட்டாக ஈரமாக இருக்குது. அவன் பார்க்குற பார்வை அப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. தயம் எதுக்கு நீ அப்படி பார்க்குற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தயம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கொதிச்சிட்ருக்குல்ல, ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். என்ன பண்ணுற நீ? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள அப்படியே மாடிக்கு தூக்கிட்டு போகிறான். தயாங் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு ஃபீவர், அதை எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மாடிக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே லே டவுன் பண்ண வைக்கிறான். இது வேணாம், ஆக்சுவலாக இருட்டாக இருக்குது. ஸோ அப்படியே கரண்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்திருக்கும். அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா லைட்லாம் ஆஃப் பண்ணுறான், லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறான். எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க? ஒரு காரணமாக தான், ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். அதான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உன்னோட ஜுரம் எப்படி போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்கள் மேலே
ஹோவர் ஆகுறான். இதோட கட் பண்ணிக்கலாம். இது வந்து டெலகிராமில் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் தென் அபவுட்லேயும் இருக்குது, சேனலோட அபவுட்டில். ஸோ இப்படியே ஒரு மேக் அவுட் செஷன் முடியுதுடா. ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறம் நல்லா 2 பேர் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் கிட்ட 2 பேர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபீவர்லாம் இல்லவே இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ தயாங் வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். தயாங், எதுக்கு இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ அழகாக இருக்கன்னு ரசித்து பார்க்குறேன். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. வந்தோடனே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி சைரன் சவுண்டை கேட்குது. கரண்ட் எதுவுமே இல்லை. என்னது இது? இதுக்கு ஏதோ போலீஸ் ஜீப்லாம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வீட்டை சுற்று போட்டாச்சு, அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. வந்துட்டு எல்லாமே உள்ளே வராங்க. எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. தயாங்குமே அப்படி தான் பார்த்துட்ருக்கான். போலீஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் வராரு. தயாங்க பார்த்துட்டு யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்றாரு. சார், எதுக்கு சார் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க? அப்படியே பார்த்தவங்கள முறைச்சிட்டு, இவன் ஒரு குற்றவாளி, இவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தயாங்க வந்து என்னை விடு விடுன்னு சொல்கிறான். அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயாச்சு. நீங்கள் அழுகுறீங்க. தயாங், சார் சார் தயாங்க விடுங்க, அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ரொம்ப கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே இட்டு போயாச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அம்மா கால் பண்ணோன்னே உங்கள் அப்பாவுக்கு நியூஸ் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அங்கே எல்லாமே ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும். ஓகேவா? எல்லோரும் நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நெருங்கிய சொந்தம் மட்டும் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ நியூஸ் தெரிஞ்சோன்னே எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அங்கே போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அவனுக்கு அங்கங்கே இந்த ரத்தம் வருது, பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அந்த பிள்ளை பாவம். ஸோ அப்படி அடித்து அப்படியே ஒரு மாதிரி கீழே கிடக்குறான். அங்கங்கே ரத்தம் தெரிச்சிருக்கு, அப்படி இருக்குது அந்த இடமே. ஸோ நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, தயவங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க நீங்கள். ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை. போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்தாச்சு. ஸோ ஜேயாப் தான் அங்கேருந்து வராரு. சார், என் தம்பி எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஹலோ, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நாங்கள் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அவன் என் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சார், ஃபஸ்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ கேட்டோன்னே எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் அரெஸ்ட் வாரண்ட். உன் தம்பி ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இவனோட மோதிரத்தை வச்சுருக்கா அப்படின்னா செம்ம ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. சார், அது என் பையன் மோதிரம் தான், உங்களுக்கு தெரியுமா? சார், எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், பக்கா எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு தெரில இவன் அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டே இது பண்ணாங்க. தயாங்க விழுந்தவன் தான். அப்படியே அவன் இரும்பிகிட்டு இருக்கான், ஏன்னா அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அல்லூரிங்க பயங்கரமாக. ஸோ அவங்க அக்கா தான் வந்து சமாதானப்படுத்திருக்கா, சரி எல்லாமே சரியாகிடும் அப்படின்ட்டு. எல்லோரும் உங்கள் ஃபேமிலியே இங்கே தான் இருக்குது. சார், இருந்தாலும் எப்படி நீங்கள் என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்படி அடிக்கலாம், இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆவீங்க, மரியாதையாக என் பையனை விடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி இருங்க, ஒரு 1/2 ஹவரில் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா போயிட்டு யாரோ கால் பண்ணுறாங்க. ஸோ 5 நிமிஷத்துலேயே இவர் கால் வருது இந்த ஆஃபீஸருக்கு. ஹலோ சார். எஸ் சார். சார், ஆனால் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு சார். சார், இருந்தாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி டிஜிபியை தெரியும்? நாங்கள் கிங் குரூப் ஆஃப் கம்பெனி. இவ்வளோ பணக்காரங்கன்னு தெரியும், என் பையன் எப்படிப்பட்டவனு தெரியும், எப்படி அவனை தூக்கிட்டு வந்து இப்படி அடிக்கலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வேலை விட்டு நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க அவரை. ஸோ செம்ம ஷாக் ஆகிடுச்சு. எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே லைக் அவர் வந்து பேசுகிறார், சரி விட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேவங்க பார்த்தா அந்த பிள்ளைய பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அந்த பிள்ளைக்கு ரத்தம் ஊற்றுது.
என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்க புடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறீங்க. தயோங் தயோங் எங்க பாருடா பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறீங்க நீங்க. அப்படியே பொறுமையா கண் முழிச்சு தான் பார்க்குறான். லைட்டா தான். அந்த மாரி அடிச்சிருப்பாங்க. கண்ணும் வந்து லைட்டா தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். லைக் நீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி இருக்கும் நம்ம கண் முன்னாடியே இப்படி போட்டு அடிச்சா? நீங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ ஜெயோப்பும் சரி இரும்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்க அப்பா அம்மாலாம் போயாச்சு. சரி எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ கொஞ்சம் பேர் தான். இப்போ நீங்கள் ஜெயோப்பு உங்க ஐ மீன் தேவங்கோட அப்பா, அவங்க அம்மா, உங்கள் அக்காவும் போயாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஸோ கை வந்து லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடி அந்த மாதிரி. ஸோ லைக் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த புள்ள கண் முழிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் கூட்டிகிட்டு வரீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக தேவங்க வந்திருக்காது அந்த மோதிரம். ஸோ எப்படியோ நிரூபித்து தேவங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸுமே சால்வ் ஆகியிருக்கும். தேவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி லைக் சோர்ந்து போன மாதிரி இருக்குது அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ப்ளீஸ் நான் இங்கேருந்து தேவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வேணான்றாங்க. லைக் கல்யாணம் ஆகாமல் எப்படி வந்து விடுவாங்க சில வீட்டில். ஸோ அதனால தான். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான். நீங்கள் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு தேவங்கா தேவங்கா அப்படின்றீங்க. கண் முழிச்சிட்டு என்னடி பயந்துட்டியா? எனக்கு எதுவும் ஆகாது ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நல்லா இருந்த மனுஷன் இப்படி இப்படி குத்துயிரும் கொலவீரமா கடந்தவன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு இன்னும் அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறீங்க. சாரி தயம், பரவாயில்ல படுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே செஸ்ட்டில் லைட்டாக அடிச்சிட்டு சீக்கிரமாக சரியாகி வா, உனக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்றீங்க. உண்மையாலுமா எனக்காக நீ இங்கே இருப்ப? ஆமாம், நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டேன். இனிமேல் இங்கே தான் இருப்பேன் நீ சரியாகிற வரைக்கும். அப்போ நான் பொறுமையாகவே சரியாகிறேன் அப்படின்றான். நீ இன்னும் தெரிதலல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. இதுக்காகவே நான் சீக்கிரமாக க்யூர் ஆகிறேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்மைல் பண்ணிட்டே பேசுகிறான். ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆகியிருக்கும். அந்த பிள்ளை நல்லா க்யூர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கீங்க. இன்னொரு 3 மந்தில் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைக் அன்னைக்கு நைட்டு தான் உங்கள் மேரேஜ் அன்னைக்கு நைட்டு. நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக தயவுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வந்திருக்கும். ஜியோ எப்போ போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க எப்போ வருவான்னு சொல்லிட்டு. ஸோ தயங்கு பொறுமையாக வரான். பொண்டாட்டி மன்னிச்சிருடி, நாளைக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பா? ஆமாம், ரொம்ப முக்கியமானது. ஸோ நானும் அண்ணனும் நாளைக்கு கிளம்புறோம். அதுக்கான சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. சாரி. பரவாயில்ல தயம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். சரி நீ முடிச்சுட்டு என்னை கூப்பிடுறியா? எதுக்கு? இல்லை உனக்கு காஃபி ஏதாவது தேவைப்படும்ல? நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்றான். ஸோ நீங்கள் ஒரு டயர்டாக இருப்பீங்கள்ல, ஸோ நீங்கள் தூங்கிடுறீங்க. அவன் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஜெயோப்பும் தேவங்க கிளம்பிட்டானுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு லைக் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னடா மேரேஜ் ஆன கொஞ்ச நாளில் கிளம்புறான்ல. ஸோ கொஞ்ச நாள் கூட இல்லை, நெக்ஸ்ட் டேவே கிளம்புறான். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து 2 பேர் கிளம்புறானுங்க. இப்போ கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு போகிறானுங்க. அமெரிக்காவில் ஒரு முக்கியமான இடம். அது வந்து ரொம்ப சீக்ரெட்டான இடம். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் அந்த ரூமில் எல்லா பேக்கையும் தூக்கி போட்டு உட்காந்துருக்கானுங்க. தயோங், நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதுன்னு. அது தேவங்க எதுவுமே பேசவே இல்லை. உன் இஷ்டத்துக்கு நீ குடிச்சிட்டு கொலை பண்ணா என்னடா பண்ணுறது? அதுவும் அவளை நான் என்ன சொன்னேன், நான் வந்தால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். நீ உன் இஷ்டத்துக்கு கொலை பண்ணி வச்சுருக்க, ரொம்ப தப்பு தயம் அப்படின்னு சொல்கிறான். ஹியூங், மன்னிச்சிரு ஹியூங். ஆக்சுவலாக உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இதுதான் தெரியும்ல, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தா.
அன்னைக்கூட நம்ம வீட்டுக்கு வந்தாலே அதுலேருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் வலிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான். கல்யாணம் மட்டும் இல்லை, என் கூட எல்லாமே பண்ணுமா. என்கிட்ட எப்படி வலிஞ்சு வலிஞ்சு பேசினா தெரியுமா? எனக்கு எவ்வளோ எரிஞ்சது தெரியுமா? விடவே கூடாது. அதான் அவளை முடிவு பண்ணேன். அன்னைக்கே முடித்தேன். ஆனால் என்ன, போதையில் அவள் என் கையை பிடிச்சி இழுத்தப்ப அவளை தட்டி விட்டு அந்த அபேண்டன் பில்டிங்கில் அவளை கொன்னுட்டேன். ஃபுல்லாக எரிச்சிட்டேன். ஆனால் அந்த நாய் என் மோதிரத்தை வச்சுருந்தா. அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. டேய், எல்லாத்தையும் பண்ணி எவிடன்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் என்ன மயிருக்கு நீ கொலை பண்ணுற? சொல்லிட்டேன், இனிமேல் நீ கொலை பண்ணுறதுனா ஒழுங்காக பண்ணு. இல்லைன்னா அன்னைக்கு நம்ம 2 பேருமே மாட்டியிருப்போம். நம்ம அப்பா தான் ஏதோ நம்ம இன்னசென்ட்னு நினச்சிக்கிட்டு அதுவும் உன்னை காப்பாற்றிருக்கிறாரு. புரிஞ்சுக்கோ, எப்போவுமே நல்ல நேரமாக இருக்காது. சாரி சாரி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காரு. ஓகே அப்படின்றான். சரி ஓகே, இன்னொரு பிளான் என்ன? எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்குது ஹியூங்கன்றான். ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஒரு பப்புக்கு போகிறானுங்க 2 பேருமே. ஜெயோப் வந்து இங்கே குடிக்கிற மாதிரி இருக்கான். இந்த பக்கம் தேவன் வந்து செம்மையாக ஹாட்டாக ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்துருக்கான். அந்த பக்கம் எந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, வலிஞ்சு வலிஞ்சு அவங்ககிட்ட ரொம்ப இதாக பண்ண இன்டிமஸியாக இருக்கணும்னு நினைக்கிறாளோ, ஸோ அவளை வந்து தூக்கிட்டு போய் போட்டு தள்ளுவானுங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களாக பார்த்து தூக்குவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாவடிப்பானுங்க 2 பேருமே சேர்ந்து. அது சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் இருக்கும் 2 பேருக்குமே. தப்பான பொண்ணுங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இங்கே ஒரு பொண்ணு இருப்பா அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். ஸோ அவளை எப்படியாவது கொல்லணுன்றத தான் இங்கே வந்திருப்பானுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அவளையும் கடத்தி கொல்றானுங்க. முடிச்சுட்டு டைரெக்டாக அந்த ஹோட்டலுக்கே வந்துடுறானுங்க. தேவங்க வந்து தூங்காமலே உட்காந்துருக்கான். டேய், என்னடா பண்ணுற, தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லையும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வயனும் அப்படிப்பட்ட பொண்ணாக இருப்பாளா? ஏய், என்னடா பேசுகிற? அவள் பொண்டாட்டி. இப்போ தானே என் பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி நான் கேட்டோன்னே எனக்காக ஈஸியாக அவளே கொடுத்துட்டா. அப்போது இதுக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டானே. டேய், என்னடா உளர்ற? வயன் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. உனக்காக என்ன வேணால் செய்வா. உனக்கு தெரியும்ல. அதுவும் நீ அடிபட்டப்ப உன்னை இப்படி வந்து பார்த்துக்கிட்டா. இருந்தாலும் என் அழகுக்கு ஆசைப்பட்டு எவ வராளோ அவள் இதுவரையும் உயிரோடு இருந்தது கிடையாது. ஆனால் நான் அவகிட்ட சும்மா தான் கொஞ்ச நாள் பழகினேன். என்கிட்ட அவளே கொஞ்ச நாள்லேயே கொடுத்துட்டா. ஒரு ரிசப்ஷன் அன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சுது. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சொல்கிற? ஆமாம், அவள் எனக்காக எல்லாமே சரின்னு சொன்னா தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருந்திருக்கு. அவளை பற்றின டீட்டெயில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் தேவங்க வந்து கேட்குறான் ஜெயோப்கிட்ட. ஸோ ஜெயோப்பும் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்திருக்கான். 2 பேருக்குமே பிரேக்கப் ஆகிடுச்சு. ஆனால் ரீசன் என்னன்னு தெரியல. வேணா சரி அப்போது அவனை யாருமே இல்லாதப்போ வீட்டுக்கு அனுப்பு, வயன் மட்டும் இருக்கிறப்ப அப்படின்றான். டேய், என்ன? அவள் எதுக்கு பிரேக்கப் பண்ணா? அவள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும். அவள் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான்னு எனக்கு ஒரு பக்கம் மனசு சொல்லுது. இருந்தாலும் இவ்வளோ அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்துட்டா. அதனால்தான் அவள் எனக்கு உண்மையாக இருக்கிறாளா, அவளுக்கு எக்ஸ் லவ் இருந்தது இதுவரையும் வாய் திறந்து சொல்லவே இல்லை. அதனால் இதை செய்யும் அப்படின்னா. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இங்கே எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக தேவங்க ஜெயோப்பும் சேர்ந்து அமுச்சுட்ருப்பாங்க. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஏதோ கிச்சனில் செஞ்சிட்ருக்கீங்க போல். காலிங் பெல் அடிக்குது. போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. செம்ம ஷாக்கு. உங்கள் எக்ஸ் லவர் ஜேசன். நீ எதுக்கு இங்கே வந்த? வயன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இருக்க? இப்படி இருந்தா உனக்கு என்ன? இந்த அட்ரஸ் எப்படி உனக்கு தெரிஞ்சுது? எதுக்கு நீ இங்கே வந்த? உன் மூஞ்சை நான் பார்க்கவே பிடிக்கலன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன?
அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினச்சா வயன்? நீ என்னமோ ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட. ஆனால் உன்னை என்னால் மறக்க முடியாது வயன். சி, நான் என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கேவலமாக இன்னொரு பொண்ணு கூட இருந்தவன் தான்டா நீனு. இப்போ நல்ல உமான்னு நடிச்சிட்ருக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்காரு, இதை மட்டும் தெரிஞ்சுது ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து நெருங்கி வந்துட்டுருக்கான். உங்களை அப்படியே வந்து டக்கு லைக் அப்படியே ஹக் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது, பிடிக்கவே இல்லை. உன்னை பிடிச்சி தள்ளிகிட்ருக்கீங்க. விட்டுரு ஜேசன், விட்டுரு, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலார்னு ஒரு அறை தான். வயன், ரொம்ப தப்பு பண்ணுற வயன். சி, நீலாம் பேச தகுதியே இல்லாதவன். மரியாதையும் கண்டு போயிடு, இல்லை இப்போ என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லுவேன் அப்படின்றீங்க. சரி போயிட்டு வரேன், ஆனால் திரும்பவும் வருவேன் அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் அவன் டச் பண்ணிட்டான்ல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். ஸோ தயங்கம் வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. ஏய் வயன், வயன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வயன். ஆ தயங், என்னடி ஏதோ டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஏய் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே லைக் தயவங்க வந்து உட்காந்துருக்கான் பெட்டில். அவனை அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே அவன் மேலே படுத்துட்டு அழுகுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவன் வந்து உங்களை லவ் பண்ணியிருப்பான் ஜேசன், இன்னொரு பொண்ணோட இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்ததையும் சொல்கிறீங்க. எனக்கு எக்ஸ் லவர் இருந்து சொல்லாது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்ககிட்ட சொன்னது பெருசு கிடையாது, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் இதை சொல்ல போய் அந்த நம்பிக்கை உடஞ்சிடுச்சுன்னா, என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் தெரியும் உங்ககிட்ட இதை சொல்லாமல் மறைச்சேன். மற்றபடி தப்பான எண்ணம் எதுவும் கிடையாது, மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு, வயன் நீ இப்போவாது சொன்னல, எனக்கு அதுவே சந்தோஷம்தான், இனிமேல் அவன் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. அவன் எங்கே டச் பண்ணான்னு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னை ஹக் பண்ணான். அதுக்கப்புறம் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அங்கே கிஸ் பண்ணுறான். என் பொண்டாட்டியை நான் மட்டும்தான் டச் பண்ணோம், அவன் டச் எல்லாமே இப்போது என் டச்சாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குள்ள அழகாக க்யூட்டான ஒரு மேக்கப் செஷன். ஸோ 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இல்லை, உங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருது. யார் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. ஜேசன், இந்த நாய் இதுக்கு ஃபோன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. ஸோ திரும்பியும் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் வருது. கிட்டத்தட்ட 10 தடவை கால் பண்ணியிருப்பான். இதுக்கு தான் இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து, ஹலோ உனக்கு வேறு வேலையே இல்லையா, எதுக்கு நீ கால் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. வயன் வயன் ஒரு நிமிஷம், வயன் ஒரு நிமிஷம் வயன். நீங்கள் அப்புறம் அமைதியாக இருங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையாக சொல்லணும். நீ எதுக்கு என்ன உண்மை சொல்ல போகிற? உனக்கு நான் துரோகம் பண்ணதா, ஆனால் உன்னை காதலிச்சப்ப நான் உண்மையாக தான் காதலித்தேன், என்னை மன்னிச்சிடுவாயன். இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்ருக்க? தயவு செஞ்சு கட் பண்ணு. என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சது அவ்வளோதான். அவன் ஒரு ஃப்ராடு வயன், அவன் ஒரு கொலைகாரன். அவன் கூட இருக்காத, தயவு செஞ்சு வந்துடு. நீ என்ன உளறிட்டுருக்க? ஆமாம் வயன், அவன் ஒரு கொலைகாரன். அவனும் அவங்க அண்ணனும் கொலைகாரனுங்க. அவனுங்களை பற்றின எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு வா. நான் இது ஏன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் வயன், நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு நீ சொல்கிற இடத்துக்கு வரணும்? அவனுங்களை பற்றி உண்மை தெரியும்னா தயவு செஞ்சு வா. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேவங்க அல்ல, என்ன தான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு பார்ப்போன்ட்டு நீங்கள் அவன் சொன்ன இடத்துக்கே போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க. அப்போ அவன் நின்றுட்டுருக்கான். ஜேசன், எதுக்கு நீங்கள் வர சொன்ன? என்ன எவிடன்ஸ் காட்ட போகிற? அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து தூரமாக இருக்கான். ஸோ அங்கேருந்து வந்துட்டுருக்கான். முன்னாடி அவன் வரும்போதே அவன் முதுகில் யாரோ குத்துறாங்க. ஜேசன் மாஸ்க் போட்டிருக்கு, ஆனால் அந்த கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிட்டிங்க அது ஜெயோ. மாமா
ஆமா நீங்களா? நீங்க அப்படியே அழுகுறீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் முதுகுல குத்திட்டு அப்படியே அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் திருப்பி முன்னாடி வந்து வயித்துலயே குத்துறான் பயங்கரமா. நோ! ஜேசன்! ஜேசன்! அப்படி சொல்லிட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் கிட்ட போலான்னு பார்க்குறீங்க. ஆனால் லைக் உங்கள் ஃபேஸில் யாரோ மயக்க மருந்து வச்சுட்டாங்க போல். ஸோ நீங்கள் அப்படியே கத்திட்டு எழுந்திருக்கிறீங்க. ஜேசன்! நோ! நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ச்சே, இதெல்லாம் கனவா? நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எதுவுமே போடல. தேவங்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல். நீங்கள் கத்தவும் தான் எழுந்திருக்கான். ஏய் வயன், என்னாச்சு? இல்லை தேவம், இல்லைண்ணா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு. ஓ சரி, ஓகே, தூங்கு. அதுக்கப்புறம் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்கான். நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ தேவம் அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில போயிட்டான். நீங்கள் அப்படியே நல்லா செம்மையாக தூங்கிட்டீங்க. நீங்கள் வெளில போயிட்டு ஹியோங் டிஸ்போஸ் பண்ணிங்களா இல்லையா? டேய் பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக இவனுங்க தானே போக சொல்லியிருப்பானுங்க. அது எல்லாமே ஜேசனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனுங்க தான் காசு கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த காசை வாங்கிட்டு இவனுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஜேசன் கொஞ்சம் ஆர்வம் காட்டினதுனால நிறைய தெரிஞ்சுக்கிறான். ஜியோப்பை பற்றியும் லைக் தேவங்க பற்றியும். அதனால தான் அவன் கொலைக்காரன். லைக் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பான்ல, அது யாரோ பார்த்துருப்பாங்க. எப்படியோ தெரிஞ்சு அந்த நியூஸ் இவனுக்கு வந்துடுது. இதெல்லாம் தெரிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப இது. சரி, நீங்கள் எப்படியாவது உங்களே தான் பண்ணிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இதை வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனை போட்டு தள்ளியாச்சு. இது எல்லாமே உண்மையாக தான் நடந்திருக்கு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்படியே மயக்கமாயிட்டீங்கல்ல. ஸோ நீங்கள் லைட்டாக இது பண்ணும்போது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இது பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே மறக்க வைக்கிற மாதிரி ஹிப்னடைஸ் மாதிரி பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எதாவது மேக் அவுட் செஷன் நடந்து 2 பேரும் தூங்கிட்டு இருப்பீங்களா. ஸோ அதை மாதிரி திருப்பியும் எடுத்து வந்து பண்ணிட்டான். இங்கே அப்படியே உங்களை தூங்க வச்சிட்டான். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறான். வயன், இதுக்கப்புறமா உனக்கு எதுவுமே ஞாபகம் வராது, அந்த ஜேசன் தொல்லையும் இருக்கவே இருக்காது அப்படின்றான். ஸோ இங்கே நீங்கள் வந்து கண் முழிச்சக்கப்புறம் ஜேசனுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் நோ யூஸ். அவனுக்கு காலே போகவே இல்லை. என்னாச்சு? எதுக்கு ஜேசன் எடுக்க மாட்டேறான்? அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறீங்க. ஃபோன் காலும் அந்த மாதிரி இல்லை. அப்போ எல்லாமே அவன் கனவு தான் நினச்சிட்டு நீங்களும் விட்டுறீங்க. சரி, ஏதோ கனவோடு நிற்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஃபியூ மந்த் ஆகுது. உங்கள் அக்காவுக்கு குழந்த பிறக்குது, பையன். நீங்களுமே கொஞ்ச நாளில் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள். ஸோ 2 பேருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்க. சேயோப்பும் தேவங்கும் அவனுங்களோட வேலையை அவனுங்க பார்த்துட்டு தான் இருக்கானுங்க, எப்போவுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி. ஓகேடா. ஸோ இதோட ஸ்டோரி நான் எப்படி இருக்குன்னு தெரில, ஏதோ கொண்டு போனேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன வேறு என்ன டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். பாய் சராங்கே.